ஹாய் குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு பாடம் எடுக்கலான்ட்டு இருக்கிறேன். அதாவது நேற்று ஒரு நண்பர் வந்து கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும், நான் ஜாயின் பண்ணுறேன் சார், ஆனால் கிளாஸஸ் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதான்றது எனக்கு தெரியல. நான் ஒரு எஸ்பெஷலி பிகைனர், எனக்கு என்னன்னே புரியாது. இப்போ எப்படி டெக்னிக்கல்ஸ் வேலை செய்யுது, நான் ஒரு இன்வெஸ்டர், நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் எனக்கு ஏன் டெக்னிக்கல்ஸ் அப்படின்னாரு. சரி, நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தாலும் ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தாலும் இல்லை பொசிஷன் வைஸ் ட்ரேடராக இருந்தாலும் டெக்னிக்கல்ஸ்னுடைய அவசியம் முக்கியமாக நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அது எதுக்காக டெக்னிக்கல்ஸ் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ட்டு சொல்றோம்னா, ஓகே, இப்போ நீங்க ஒரு இன்வெஸ்டரா ஒரு ஸ்டாக்கை போய் ஒரு 1,00,000 லோல இந்த இடத்துல இந்த லோல போயிட்டு ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. சி, 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. பட் இந்த இடத்துல அதனுடைய வேல்யூ எவ்வளோ ஆகுது? இங்க இருந்து மார்க்கெட் ஷூட் அப் ஆனதுக்கு ஆல்மோஸ்ட் 446% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. சாரி, இந்த லோல இருந்து பார்த்தீங்கன்னா 556% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு ஒரு இன்வெஸ்டருக்கு. பட் வந்து அந்த இன்வெஸ்டர் அந்த இடத்துல ஹார்வெஸ்ட் பண்ணணும். அந்த இடத்துல வித்து எடுத்துட்டு வந்து ரீபைக்கு உண்டான இடத்த பார்த்துருக்கணும். அப்போ இங்கே போட்ட 1,00,000 இங்கே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவோட எவ்வளோ இருக்குன்னா 548% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னா அப்போ 6,50,000 கிட்ட இருக்கும். கரெக்டுங்களா? 6,50,000 கிட்ட இருக்கும். அந்த 6,50,000 ப்ராஃபிட்டா புக் பண்றேன், நான் என்னுடைய ப்ராஃபிட்டை புக் பண்றேன் அப்படின்ட்டு உங்க கேபிட்டலை உள்ள விட்டுட்டு பாக்கி 5.5 லட்சத்தை வெளியே எடுத்துட்டு வந்து ரீபை பண்ணக்கூடிய ஜோனை தேடி இருக்கணும். எங்க ரீபை பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட் எதுனா இந்த ஜோன் தான். அப்போ செகண்ட் ரீபையா எவ்வளோக்கு எடுத்துட்டு வரீங்க? கேபிட்டலை உள்ள விட்டுறீங்க. ப்ராஃபிட் புக்கு 5 லட்சத்தை எடுத்துக்கிட்டு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டும் உள்ள விட்டு வரீங்க. விட்டுட்டு இந்த சாப்டரே விட்டுருங்க. அப்போ இங்க எவ்வளோ இருக்குன்னா 1,00,000 ரூபாய் உங்களுடைய முதலீடு வந்து கேபிட்டல் மட்டும் விட்டுட்டு பெரிய ப்ராஃபிட் வந்துருக்கிறதுனால எடுத்துட்டு வந்துருக்கீங்க. அந்த 1 lakh இந்த இடத்துக்கு எவ்வளோ வந்திருக்கும்? ஆல்மோஸ்ட் மறுபடியும் வாங்கினதுல இருந்து நீங்க பாருங்க, இங்க இருந்து கீழே இறங்கி வந்ததுக்கு 200% தான். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் இழந்தீங்க? 350% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இழந்தீங்க. கிட்டத்தட்ட 3 லட்சத்தை இழந்திருப்பீங்க. சரி, இங்க நம்ம கையில் எவ்வளோ இருக்கு? 5 லட்சம் இருக்கு. அந்த 5 லட்சத்துல ரீபை மறுபடியும் 5 லட்சத்துக்கு நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்ணி இருந்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ கிட்டத்தட்ட 10 லட்சம். ஓகே, அந்த 10 லட்சத்தை மேலே போயிட்டு 5 லட்சத்தை மறுபடியும் ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. உங்க கேபிட்டலை வெளில விட்டுட்டு மறுபடியும் 5 லட்சத்தை வெளியே எடுத்துட்டு வரீங்க. எடுத்துட்டு வந்து ரீபைக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறீங்க. மறுபடியும் சப்போர்ட் இங்கே தான் இருக்கு. மறுபடியும் இங்கே போனோடனே 83% ஆஃப் ரிட்டர்ன்ஸ். அப்போ டோட்டலா ஒரு ட்ரேடருக்கு என்ன பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குன்னா இங்க ஒரு 500%க்கு கிடைச்சிருக்கு, இங்க ஒரு 100%, இங்க கிட்டத்தட்ட 700%க்கு மேல கிடைச்சிடுச்சு. இப்போ மறுபடியும் இங்க வந்து இங்க வாங்கியிருந்தாங்கன்னா இது ஒரு 30. அப்போ 100, 200, ஒரு 550, 850% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது. ஓகே, நான் வெறும் இன்வெஸ்டர் தான், அந்த இன்வெஸ்டர் போட்ட இடத்துலயே கல்லு மாதிரி உக்காந்துங்க இருக்கிறாரு, அவருக்கு என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்குன்னா 400% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே சார், எங்களுக்கு வந்து டிவிடெண்ட் கிடைக்கும், ஸ்பிளிட் கிடைக்கும், போனஸ் கிடைக்கும் இல்லைன்னு சொல்லல. எவ்வளவு கிடைச்சிரும்? 400%க்கு மேல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிட்டு இருக்குமா? யோசிச்சு பாருங்க. 400%க்கு மேல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. எப்பவுமே எங்க வாங்கணும், எங்க விற்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. நீங்க இன்வெஸ்டரா இருந்தாலும் அதை ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடம் தெரிய வேண்டும் நண்பர்களே. அந்த இடம் தெரியலன்னா தத்தளிப்பு தான். ஓகே, நம்ம ஸ்டாக்ல இன்னைக்கு உண்டான என்னென்ன ஸ்டாக் இருக்கு, மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்றத போய் பார்ப்போம். ரிலையன்ஸ் மார்க்கெட் லீடரான ரிலையன்ஸுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும்னு தான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இந்த ஜோன்ல ஒரு என்கேஜ்மெண்ட் ஏரியாவை பிரேக் பண்ணியிருக்காங்க. எங்க லாஸ்ட் வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்க. இந்த இடத்துல பிரேக் வந்திருக்கு. பிரேக் வந்ததுக்கு கீழே வரும் மார்க்கெட் வந்து ஒரு பிரீத்னஸ்க்கு கீழே இறங்கி வந்துட்டு மேலே மூவ் பண்ணா தவறே கிடையாது. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்குள்ள தான் இருக்கு, கிளியரா புல் கண்ட்ரோல்ல இருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டை உடைக்கிறதுக்கு உண்டான ஜோன் அப்படின்னும் இங்க இருந்து ஏறிக்கிட்டு போனது. அது எப்படி சார், நீங்க சொன்னது மட்டும் கரெக்டா அப்படி போட்டீங்க, மறுபடியும் சப்போர்ட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு புல் பேக். இதுதாங்க டெக்னிக்கல்ஸ். எங்க வாங்கணுன்றது தெரியும். இங்க செல்லிங் நீட் எத்தனை பேர் வித்துட்டு வந்திருப்பாங்க. ஆனா அது வந்து அகைன் பொட்டன்ஷியல். மார்க்கெட் வந்து ரிலையன்ஸ் இங்க இருந்து இந்த ட்ரெண்டை உடைச்சு இங்க மேல போறதுக்கு ஹைலி பாசிபிள். நல்ல ஒரு பொட்டன்ஷியலான மூவ் கிடைக்கும். அப்போ நிஃப்டி என்ன ரேஞ்சில் மூவ் ஆகும் அப்படின்றது பார்ப்போம்.
சி நிஃப்டி சி இன்னைக்கு ஒரு அந்த 2 நாள் இறங்கினதுக்கு ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டல் தெரியுதுங்களா. ரிலையன்ஸ் வந்து அந்த கண்டினியூஸ் 4 days ஸ்விங் ஆகி வந்தது தான் இவ்வளோ பெரிய ரேலியை கொடுத்தாங்க. நிஃப்டி வந்து இந்த ட்ரெண்டை உடைச்சாங்க. இந்த 2 நாள் ரிலையன்ஸ் வந்து அந்த ரேஞ்சையே அரைச்சிக்கிட்டு இருந்ததுக்கு ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டல். அப்புறம் இன்னைக்கு ரிலையன்ஸ் இந்த மூவ் கொடுத்தது, இங்க நிஃப்டியில என்ன மூவ் தெரியுதுங்களா. ஒரு மார்க்கெட் லீடர் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டாக் அந்த ஒரு ஸ்டாக் மூவ் கொடுக்கறதுனால நிஃப்டியை யார் தூக்கிட்டு போறாங்கன்றது நல்லாவே தெரியுது. அப்போ ஒரு மார்க்கெட் லீடர்னா யாருன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன லெவல்ல இருக்குன்னு பார்ப்போம். சி பேங்க் நிஃப்டி சி பேங்க் நிஃப்டி வந்து கிளியரா இந்த ஜோன்ல போய் ரெசிஸ்டன்ஸை போயிட்டு அண்ட் தென் இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். அப்கமிங் டேஸில் கம்மிங் வீக்ஸ் பேங்கிங் செக்டார்ஸ் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் ஆக்கி கீழே வந்தாலும் ஸ்டில் புல்லிஷ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. டோன்ட் வரி, இங்கே வந்தாலும் மார்க்கெட் மேலே தான் போகும். அதனால் பேங்க் நிஃப்டியை பற்றி எந்த ஒரு உரியும் கிடையாது. ஆல்மோஸ்ட் கிளியர் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்டுக்கு மேலே ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்கு மேலே ஆல் டைம் ஹைக்கு மேலே கம்ஃபர்டபுள் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நத்திங் டு வரி. பேங்க் நிஃப்டி கீழே விழுந்தாலும் 44,425க்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வராதவர்களும் அதற்கு செல்லிங் என்ற அர்த்தமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடிஐ ஏஎம்சி ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக். நான் காலையில் ரீல்ஸ் போட்டிருக்கேன். யூடிஐ ஏஎம்சி இது என்ன பேட்டர்ன் ஏது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கை வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து டெலகிராம் சேனலில் எப்பத்துல இருந்தோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்கேஸ் தமிழ் ஷேர் மார்க்கெட்டில் என்னை ஃபாலோ பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த ஜோன்லேயே இந்த ஸ்டாக்கை பிரேக் அவுட்டு பை பண்ணுங்க அப்படின்னேன். அந்த இடம் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்தது. அதில் வாங்கின நண்பரும் ஒருத்தர் வருத்தப்பட்டு கேட்டார். அவருக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், சமீபத்தில் டெலகிராமில் கூட அந்த லோவில் சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு நல்ல ஒரு பைக் உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிங்க, இன்வெஸ்டர் டிப்புங்க இந்த ஸ்டாக்கு, இந்த ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் லோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு இருப்போம். இப்போ இது வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியராக அந்த ட்ரெண்டை உடைச்சிருக்கு. அந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆனது நான் ஃபால்ஸ் இல்லை அப்படின்ட்டு ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கு. அப்போ இந்த லோல யார் யார் வாங்கியிருந்தவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்? ஆல்மோஸ்ட் ஒரு 100 daysல 28.74% ஆஃப் ரிட்டர்ன்ஸ், 183 rupeesக்கும் ப்ராஃபிட்ல வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டாக் எவ்வளோ தூரம் மூவ் ஆகுதுன்னா, ஆல்மோஸ்ட் இதுதான் டார்கெட் 913 ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக போகும். அண்ட் தென் செகண்ட் லெவல் டார்கெட் வந்து 1112. அந்த 912 உடைச்சதுன்னா இது ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸை உடைக்கும். தெரியுதுங்களா? இந்த ஜோனை உடைக்கணும். இந்த ஜோனை உடைக்கும். அப்கமிங் டேஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். இந்த கம்ஃபர்டபுளாக இந்த லேகிங் ஏரியாவை உடைச்சிடுச்சு, பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்தால் அகைன் அப்பர் சைடில் போகிறதுக்கு ஹைலி பாசிபிள். நல்ல ஒரு ஸ்விங் ரேலி இருக்குது. அண்ட் தென் ஆல் டைம் ஐயும் ரீச் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள். ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்ல ட்ரேட் எடுக்கணுன்ற விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்லா இருக்கு. ஒரு வீக்லி கேண்டல் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிளுக்கு மேலே வச்சிருக்கிறாங்க. அண்ட் தென் ஐஓபியை பற்றி இன்னைக்கு சொன்னோம், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இந்த பேங்க்குக்கு யார் யார் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்றது தெரியாது. ஆரம்ப கட்டத்திலேயே 18 ரூபாய் இருக்கும்போதே ஒரு மல்டி பேஜர்னு அங்கே 18 ரூபாயிலேருந்து 26 ரூபாய்க்கு டார்கெட் கொடுத்துருந்தோம். அந்த டார்கெட்டை வந்து அடிச்சது. டார்கெட் அடிக்கும்போது எத்தனையோ பேர் ப்ராஃபிட் புக் பண்ணாம வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இல்லை அது மல்டி பேஜர் ஆகும் அப்படின்ட்டு நான் ப்ராஃபிட் புக் பண்ணுங்க, அடுத்த ஸ்விங்கு வந்து மேலே போகும்போது நான் சொல்றேன் அப்படின்ட்டு இருந்தேன். அது எத்தனை பேர் புக் பண்ணாங்க, எத்தனை பேர் பாதிக்கு நஷ்டத்துக்கு, ஒரு சில பேர்லாம் நஷ்டத்துக்கு வித்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து புலம்புனாங்க என்கிட்ட. நான் அப்பயும் சொன்னேன், விற்காதீங்க, அவசரப்படாதீங்கன்னுட்டு. ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து நம்ம எந்த ஜோன்ல சொன்னோம்னா இந்த ஜோன்ல சொன்னோம். சாரி, எஸ், இந்த இடத்துல எங்க, எஸ் 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 இது வந்து ஒரு கப் வித் ஹேண்டல் பேட்டர்ன் வருது. பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல மூவ் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த ஜோன்ல 15 ரூபாயிலேருந்து பிரேக் வருங்கன்னோ வந்து இவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட்டுக்கு வந்தது. இங்கேயும் பை சொன்னோம். இங்கேருந்து பை எடுத்து எவ்வளோ தூரம் போச்சு, ஆல்மோஸ்ட் இந்த 16 ரூபாயிலேருந்து நம்ம கொடுத்த ஸ்டாக் வந்து 100% ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டு மறுபடியும் செல்லிங் வந்தது. ஓகேவா? இப்போ நம்ம டே ஃப்ரேமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த இடத்துல வந்து இன்னைக்கு நல்ல ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மேலே வந்திருக்கு. அப்பர் சைடு வீக் பட் வந்து செல்லிங் ப்ரெஷரோட தான் இருக்கு. அவசரப்பட வேண்டாம். இதுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனுக்கு மேலே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைக்கட்டும். இது ஆல்மோஸ்ட் வந்து திஸ் ஸ்டாக் இஸ் குட். பட் வந்து இங்கே வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ஏரியா இருக்குது. இந்த என்கேஜ்மெண்ட் ஏரியாவுக்கு வந்து ஒரு சம் மீனிங்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு புரியும் இந்த என்கேஜ்மெண்ட் ஏரியா என்ன, எதை ரெப்ரசன்டேட் பண்ணுதுன்னுட்டு. பட் வந்து இது வந்து ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட். சி நல்லா வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் தெரியுதுங்களா? இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் இன்னும் பிரேக் வரல. நாங்கள் இயர்லியாக சொல்லிட்டோம். மணிக்கவும் ட்ரேடர்ஸ் யாருன்னா எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய எஸ்எல் 26 ரூபாவை மெயின்டைன் பண்ணிங்க. அதுக்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா ஸ்டாக் கீழே ஃபர்தராக ஃபால் ஆகும். இந்த ரேஞ்சுக்கு மேலே 26க்கு மேலே பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்ததுன்னா உங்களுடைய டார்கெட் 32 ருபீஸ். இதுதான் இதோடைய டார்கெட் தெரியுதுங்களா? இந்த ஜோனுக்கு மேலே வரலை. மார்க்கெட்டில் இயர்லியாக கால்ஸ் வந்து விட்டது. தப்பாக நினைத்து கொள்ளாதீங்க நண்பர்களே. ஒரு சம் ப்ரெடிக்ஷன் மிஸ் ஆகிறது தப்பு. அதை நான் மனதார நான் வந்து பண்ணது தப்பு அப்படின்னுடுவேன். இந்த ஜோனுக்கு மேலே வந்தால் தான் ட்ரேடருக்கு உண்டான ஜோன். ஆனால் இது ஒரு இன்வெஸ்டருக்கு உண்டான ஜோனாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வாங்கலாம். ஃபர்தராக இங்கே ஃபால் வந்ததுன்னா இங்கே வந்து ஆவரேஜ் பண்ணலாம். பெரிய நஷ்டம் வராது. 22%. நான் ஒரு 1000 ஸ்டாக்ஸ் பைக் பண்ணியிருக்கிறேங்க. இன்னைக்கு நான் வந்து இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு 1000 ஸ்டாக் பிரேக் அவுட்டுக்கு கொண்டான் ஒரு ஸ்விங் ரேலிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பார்ப்போம் இதுக்கு மேலே பிரேக் அவுட் வருதா இல்லை ஃபர்தராக கீழே வருதா. ஃபர்தராக ஃபால் ஆகி கீழே வந்தால் இங்கே வந்து ஒரு 1000 ஸ்டாக்ஸ் வாங்க வேண்டியதான், இல்லை ஒரு 2000 ஸ்டாக்ஸை வாங்கி ஆவரேஜ் பண்ண வேண்டியதான். சொன்ன திங்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது நண்பர்களே, மன்னிக்கவும். நான் மறுபடியும் சொல்கிறேன், லேர்ன் அண்ட் தென் ஏர்ன். முறையான ப்ரைஸ் ஆக்ஷனை கிளாஸஸை லேர்ன் பண்ணி நான் ஏன் பண்ணணும்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் நம்ம கிளாஸஸ்க்கு வரலாம். கம்மிங் ஜூலைக்கு உண்டான 8th கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி சாட்டர்டே சண்டேஸ் கிளாஸஸ் 6 PM to 8 PM கிளாஸஸ் வியா கூகுள் மீட்டில் தான் கிளாஸஸ் போகும். உங்களுக்கான வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியாச்சு. அதில் உங்களுடைய நேம்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். பேர்கள் விட்டு போயிருந்தால் நீங்கள் வந்து பேமெண்ட் போட்டேன் சார், நான் ஸ்க்ரீன்ஷாட்டும் சென்ட் பண்ணிட்டேன், நேம் மிஸ்டுன்னா உடனே எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்களை குரூப்ல ஆட் பண்ணி விட்டுறோம். உங்களுக்கு உண்டான ஸ்விங் ட்ரேட் கால்ஸும் வந்து கொண்டு தான் இருக்கும். 1 இயர்க்கு உண்டான சப்போர்ட், அதாவது கிளாஸஸை முடிச்சுட்டு உங்களுக்கு கிளாஸஸ்ல என்னென்ன கொயரிஸ் இருக்கோ அப்போதெல்லாம் வந்து 1 இயர்க்கு உங்களுக்கு வந்து நாங்கள் டீச் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஜஸ்ட் வந்து 1 மந்த்ல முடிச்சுட்டோம். 1 மந்த்ல தேரி எடுப்போம். தேரியை முடிச்ச உடனே உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸை வந்து என்னுடைய வாட்ஸ்அப்ல டெலகிராம்ல போட்டுக்கிட்டே இருக்கலாம், நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஓகே. அண்ட் தென் முறையான கல்வியும் முறையான பயிற்சியும் மட்டுமே பங்குச்சந்தையில் வெற்றியை தரும். ஓகே. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீஸஸ் வந்து 3000 ருபீஸ். அண்ட் தென் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இதுதான். என்னுடைய வாட்ஸ்அப் அண்ட் ஜிபே பேமெண்ட் நம்பரும் ரெண்டும் ஒன்று தான். பேமெண்ட்டை என்ன ஏதுன்றது உங்களுடைய கிளாஸஸ்க்கு உண்டான குயரிஸ் இருந்ததுன்னா கேட்டுட்டு பேமெண்ட்டை போடுங்க. போட்ட நண்பர்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் செய்வோம். நன்றி, வணக்கம். அண்ட் நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும், அடுத்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ. ஹலோ. ம் ம்